கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நெகேமியா 8:10. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, the joy of the Lord is our strength. அதாவது கர்த்தருடைய மகிழ்ச்சியில் இருப்பதே நம்முடைய பலன். அதாவது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதும் கர்த்தருடைய மகிழ்ச்சியில் இருக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதும் அவருடைய மகிழ்ச்சியில நம்ம இருக்கிறதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும்னா, கர்த்தருடைய மகிழ்ச்சியில இருக்கிறது தான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டு. நமக்கு விரும்புகின்ற பிரியமான ஒரு சில காரியங்கள் நடந்தா நமக்கு என்ன வரும்? மகிழ்ச்சி வரும். அது நம்முடைய சூழ்நிலைகள்ல இருந்து வருகிறது. ஆனா கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்முடைய சூழ்நிலைகள்ல இருந்து வருகிறது இல்ல, நம்முடைய ஆவியிலிருந்து வருவது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த மகிழ்ச்சியை நீங்க வெளியில தேடாதீங்க. என் சூழ்நிலைகள் அப்படித்தானே இருக்குது, பிரச்சனைகள் இருக்கு, சோர்வு அப்படி இருக்கு, நான் மகிழ்ச்சி அடைகிறதற்கான காரணம் இல்லையே. கர்த்தருடைய மகிழ்ச்சி வெளியில் இல்லை, அது எங்க இருக்குது? நம்முடைய ஆவியில. யார் ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ, யார் ஒருவர் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ, அடுத்த நொடியே அவங்க ஆவியில புதிதாக பிறக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய பழைய ஆவி மறைந்து நாம் புதிய ஆவியை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த புதிய ஆவியில அவருடைய மகிழ்ச்சி இருக்கிறது. கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா ஆவியின் கனிய பத்திய இயல்புகள் போடப்பட்டிருக்கும். அன்பு, சமாதானம், சந்தோஷம். அந்த சந்தோஷம் எங்க இருக்குது? ஆவியில் இருக்கிறது. உங்க சூழ்நிலைகள்ல இருந்தது என்ன செய்யல? வரல. இந்த கர்த்தருடைய மகிழ்ச்சியில இருக்கிறது இயல்பாக வரக்கூடியது இல்லை. அது ஒரு தீர்மானம். நீங்க தீர்மானம் எடுக்கும் பொழுதுதான் அந்த ஆவியிலிருந்து உள்ள அந்த மகிழ்ச்சி என்ன செய்யும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். இதை குறித்து இன்னைக்கு பார்க்கலாம். ஆபகூக் 3:16, 17, 18, 19. நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனிற்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க ஆபகூக் அப்படிங்கிற தெய்வ மனிதர் என்ன சொல்றாரு? அத்திமரம்
துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாரமே அங்கு இஸ்ரவேல் மக்களை தேவன் எதிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் என்பதை அவர் சொல்லி இருப்பார். பலத்த அற்புதங்கள் செய்து இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து தேவன் கொண்டு வருகிறார். அந்த மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதன் நிமித்தம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காததன் நிமித்தம் அவங்க புறஜாதிகள் கிட்ட அடிமையாக போறாங்க. அப்படியே புறஜாதிகள் கிட்ட அடிமையாக சென்றாலும் அந்த மக்களை அவர் திரும்பவும் தன்னிடத்தில் கொண்டு வருகிறார். நீங்க ஆபகுக்கு 1 அதிகாரம் 2, 3 வாசிச்சீங்கன்னா இந்த சம்பவங்கள் இருக்கும். எவ்வளவுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், இந்த அடிமைகள் அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் எப்படிதான் இருக்கணும்? அடிமையா தான் இருக்கணும். அதற்கு எதிர்காலம் கிடையாது. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அங்கு மீட்டு கொண்டு வந்த தேவன் எத்தனை பெரிய அற்புதங்கள் செய்தார். எத்தனையோ ஜாதிகளிடத்திற்கு அடிமையாக போன மக்களை மறுபடியும் தன்னிடமாக சேர்த்த தேவனுக்கு என்னுடைய சூழ்நிலைகள் ஒன்றும் பெரிதல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்த காலத்தில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவருடைய வல்லமையையும் அவருடைய அற்புதத்தையும் நினைத்து, நிகழ்காலத்தில் நான் இதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுல விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் செஞ்ச நன்மைகள் அவர் என்ன செய்கிறாரா? நினைத்து பார்க்கிறார். அவருடைய வல்லமையை என்ன செய்யறாரா? நினைவு கூறுகிறாரா. அதுதான் 16வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. அவருக்கு அந்த மகிழ்ச்சி இயல்பாக என்ன செய்யல, வரல. இந்த துக்கமான விஷயங்கள், அவரை சூழ்ந்திருக்கின்ற அநீதி, அவரை சூழ்ந்திருக்கின்ற அக்கிரமம், அவரை சூழ்ந்திருக்கின்ற குறைவுகள், இதெல்லாம் கேட்கும் போது அவருக்கு என்ன செஞ்சுதா? அவருடைய குடல் குழம்பிற்று. அந்த மகிழ்ச்சி அவருக்கு எப்படி வரல? இயல்பாக வரல. என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. அவருக்கு உங்க உணர்ச்சிகள் எப்படி இருக்குது? வருத்தம், கவலை, புலம்பல், அது ஒரு சரீரத்துல என்ன செய்கிறது? வருது. என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். இக்கட்டு நாளிலே எனக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுதான் இந்த அதிகாரத்துல முன்னாடி சொல்வார். இஸ்ரவேல் மக்களை அவர் எத்தனை பெரிய கஷ்டத்திலிருந்து தூக்கி எடுத்தார் அப்படிங்கிறத அவர் அங்கு நினைவு கூறுகிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசம் விவசாய தேசம். அதுல அந்த வயல்கள் விளைச்சல் அங்க என்ன செய்யல, கொடுக்கல. விளைச்சல் இல்லை என்றால் ஆடு மாடுகளுக்கு அங்க என்ன இருக்காது? சாப்பிடுறதுக்கு எதுவும் இருக்காது. அந்த செழிப்பு இல்லை என்றால் மனிதர்கள் கையில என்ன இருக்காது? உணவு இருக்காது. இப்படிப்பட்ட தேசத்துல இவ்வளவு பெரிய வறுமையின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறாரா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இது இயல்பாக வருவது இல்லை, அது ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க அழகா சொல்றார் பாருங்க, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவர் சூழ்நிலையை பார்க்கல, அந்த சூழ்நிலைகளை ரட்சிக்க கூடியவரை அவர் பார்க்கிறார். அதுதான் அவருடைய மகிழ்ச்சி. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். என்னை சூழ்ந்திருக்கின்ற சூழ்நிலைகள் என்னுடைய ஆதாரம் இல்லை, என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய அடையாளம் இல்லை. என்னுடைய பலன் யாரு? கர்த்தர். கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்குகிறாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மான் எப்படி ஓடும்? துள்ளி ஓடும். அந்த இடத்துல அது என்ன செய்யாது? நிற்காது. அது போல அது ஓடிதான் தாண்டணும்னு இல்லை, இருக்கிற இடத்துல இருந்தே அதால என்ன செய்ய முடியும்? தாண்ட முடியும். மானோட இயல்பு அதுதான். தன்னை விரட்டி வருகின்ற மிருகத்திடமிருந்து தப்புவதற்காக அது எந்த இடத்துல நிக்குதோ அது அப்படியே என்ன செய்யும்? ஜம்ப் பண்ணி ஓடும்.
அதுபோல இருக்கின்ற சூழ்நிலைகளிலிருந்து நான் அங்க என்ன செய்யப்படுவேன்? மானை போல நான் தப்புவிக்கப்படுவேன். மான் கால்கள் போல் ஆக்குகிறாரா? ரொம்ப அழகான வசனம் பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நான் இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மகிழ்ச்சி யாருக்குள்ள இருக்குதா? கர்த்தருக்குள். அவருடைய மகிழ்ச்சியில் அவர் இருக்கிறாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை விட ஒரு கஷ்டமான நிலைமை யாருக்காவது வருமா? இங்க எல்லாமே எப்படி இருக்குது? எதிராக இருக்குது. அவருடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? எதிராக இருக்கு. சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் போது நான் அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறத தீர்மானமாக அவர் என்ன செய்கிறார்? எடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.